ஹலோ ப்ரோஸ், லைஃப் இஸ் டென் சீரீஸ்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலி ப்ரோஸ், இது ஒரு எபிசோட் கேமு. நம்ம சேனலுக்கு அடுத்து என்ன பிசி கேம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த கேம் என் கண்ணில் மாட்டுச்சு. அதாவது பெஸ்ட் கேம்ஸ் ஃபார் லோ அண்ட் பிசி, இதை சர்ச் பண்ணுறதுல இந்த கேம் என் கண்ணில் மாட்டுச்சு. அப்படின்னா ப்ரோ இது பிசி கேமா? ஆமாம் ப்ரோஸ், கண்டிப்பாக இது ஒரு பிசி கேம் தான். ஆனால் நம்ம ஆண்ட்ராய்டில் ப்ளே பண்ண போகிறோம். என்னடி சொல்ற? ஆக்சுவலி ப்ரோஸ், பிசியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. ஜிடிஏ சாட்ரஸ் தவிர மற்ற எல்லா கேமுமே லேக் ஆகுது. ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் பண்ணோம். சரி, நம்ம பிசி கேமே பண்ண முடியாது ப்ரோஸ். அதாவது டேரக்ட் வேலைக்கு காமிச்சிட்டா. சரி, நம்ம கேம்குள்ளே போவோம். நியூ கேம் ப்ளே எபிசோட்ஸ், நியூ கேம். இந்த கேம் நம்ம முன்னாடி விளாண்டது கிடையாது, புதுசாக தான் விளாட்றேன். என்னது அது? பியானோ மாதிரி இருக்கு. அதாவது ப்ரோஸ், இந்த ஏஇடபிள்யூ ஃபைட் ஃபார் எவர் கேம் இருக்குல்ல, அந்த கேமை டவுன்லோட் பண்ணேன் ஃபேன்ஸ். டவுன்லோட் பண்ண ஒரு எரர் ஷோ ஆச்சு. அது என்ன எரர்னா, நீங்கள் டேரக்ட் டெக்ஸ்ட் ஒன்லி ஏற்றினா தான் இந்த கேம் விளாட முடியும் அப்படின்னு ஒரு எரர் காமிச்சிச்சு. ஸோ நானும் அந்த டேரக்ட் டெக்ஸ்ட் ஒன்லி ஏற்றி அப்டேட் பண்ணேன் டேரக்ட் டெக்ஸ்ட் லெவலில் இருந்து. அதுக்கப்புறம் தான் ஃபேன்ஸ் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. புதுசாக டவுன்லோட் பண்ணுற எந்த கேமுமே ஒர்க் ஆகல ப்ரோ. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? சரி, அந்த கதைக்கு அப்புறம் வருவோம். இங்கே கேம் ஆரம்பிச்சிருச்சு. இடி இடிக்குது, மழை பெய்யுது, ரொம்ப இருட்டாக இருக்குது. இங்கேக்குள்ளே ஏதோ யாரும் படுத்து கிடக்காங்க. அக்கா எழுந்திரிங்க, மழையை நினைச்ச காய்ச்சல் வந்துடும். என்ன எந்திரிக்க மாட்றாங்க? வாவ், எந்திரிச்சிட்டாங்க. நான் எங்கே இருக்கேன்? இங்கே என்ன நடக்குது? ஒருவேளை இந்த யாரோ கடைச்சி வந்து இங்கே போட்டாங்களோ? புயல் அடிக்குதுக்கா, கேட்டிங்களா? புயல் அடிக்குது. புயலில் மாட்டிக்கிட்டேன். நான் எப்படி இங்கே வந்தேன்? இங்கே ஏதோ இருக்குது, பேய் இருக்குமோ என்ன? அங்கே இங்கேன்னு திரும்பி பார்க்குறாங்க. புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தால் அப்படி தான் இருக்கும். ஒரு நிமிஷம், அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கே இருந்தால் நான் எப்படி சேஃபாக இருப்பேன்? அக்கா சொல்கிறத ட்ரான்ஸ்லேட் பண்ண நான் இருக்கேன் ப்ரோஸ். சீக்கிரமாக நம்மளால் அங்கே போக முடியும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், நம்ம கேம் பிளேக்கு வந்துட்டோம். ட்ராக் எனிவேர் டு லுக் அரவுண்ட். ஓகே, எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான், எல்லா கேம்லேயும் இருக்க மாதிரி தான். விர்ச்சுவல் பார்ட், டேப் டு மூவ், ஜாஸ்டிக்ஸ். என்ன 2 ஜாஸ்டிக்ஸ் இருக்குது? பேசாமல் கண்ட்ரோலில் விளாடுமா ஃபேன்ஸ்? ஓகே, ஓ இப்படி தான் லுக் பண்ணணுமா? அதுக்காக அந்த இன்னொரு ஜாஸ்டிக்கா? சரி, ஓகே, லைட் ஹவுஸ்க்கு போவோம். இடி இடிக்குது, மழை பெய்யுது. மழைன்னு ஒன்று பேஞ்சா இடின்னு ஒன்று இடிக்க தானே செய்யும். ஆனால் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குல்ல ப்ரோஸ்? ரொம்ப நல்லா இருக்குது கிராஃபிக்ஸ்லாம். ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே, கேமுக்கு ஓகே, அந்தளவு கிராஃபிக்ஸ் தான். ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது ப்ரோஸ். அது லைட் ஹவுஸ்க்கு தான் எப்படி போகிறதுன்னு தெரில. அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே கூட வுட்டாக அடக்கி வச்சுருக்காங்க. ஓ, அந்த பக்கம் கடல். நம்ம ஐலாண்டில் இருக்கோமா? ரீச் த லைட் ஹவுஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹில். எப்பட்றா போகிறது? இங்கே என்ன? பெஞ்சு. ஓ, பெஞ்சுக்கிட்ட போகணுன்னு கன்சீப்லி ஆகுது. ஓ ஹோ 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 ஹோலி ஐயா! புயல், ஹரிக்கேன், ஐயா எல்லாம் பறக்குதே. அச்சோ, எப்படியா தப்பிக்கணும் வைங்க இருந்து. எங்கம்மா பார்த்துட்டு இருக்க? தப்பிமா. ஐயோ, நோ 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 நோ. என்ன ஃபஸ்ட்டே ஹீரோயின் செத்துட்டாங்க? ஒரு அவங்க ஹீரோயின் இல்லையோ? ஓ கேமராவா அது? பியானோ மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஓ கனவா அது? கிளாஸில் தூங்குறீங்க அக்கா தூங்குறத சார் பார்க்கலையோ? அபவுட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் லைக், ஐயோ கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. ஓகே, நான் கிளாஸில் இருக்கேன், எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, எல்லாம் கனவு தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. டோக்கின் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர் ஹூ பர்ஃபெக்ட்லி கேப்சர் த ஹூமன். ஒரு ஹியூமனை பர்ஃபெக்டாக ஃபோட்டோ எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபரை பற்றி கேட்குறாங்க. ஓகே, நம்ம கேம் பிளேக்கு வந்துட்டோம். லுக், தேர் யூ கோ விக்டோரியா, வை ஆர் பஸ், லுக், டேப் த லுக் ஐகான். ஓகே, லுக் அட் த ஸ்கிராப், ஹவு கேன் ஐ ஷோ த மிஸ்டர் ஜெஃப்ரான். ஓ, சார் பே ஜெஃப்ரானா? ஐ கேன் ஹியர் த கிளாஸ் லாஃபிங். இது என்ன காட்டினா சிரிப்பாங்க போல், அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஃபைண்ட் த கேமரா அண்ட் டேக் ஏ செல்ஃபி.
ஓகே எல்லாத்தையும் பார்ப்போம் நம்ம. ஓகே கேமரா தான் இருக்குது. லுக் இந்த கேமரா தான் லோடிங் ஸ்க்ரீனில் வந்துச்சு. டேக் செல்ஃபி. ஓகே செல்ஃபி எடுப்போமா? ஓகே அதான் இந்த கேமரா தான் லோடிங் ஸ்க்ரீனில் வந்துச்சு. இது கேமரா தானே? கேமரா தான். I believe Max has taken what you kids call a selfie, a dumb vote for a wonderful photography tradition. Max has a gift. Of course, as all you know, photograph portrait has been popular since the early 80s. Your generation was not the first to use images of self-expression, sorry. I couldn't resist. The point remains the portrait has been a visual aspect of art. எனக்கு கொஞ்சம் புரியல. Photographer long has it's been around. Now Max, since you captured your interest and clearly want to join the conversation, can you please tell us the name process that give the birth to the first self-portraits? ஓ இதை நம்ம சூஸ் பண்ணணுமா? இதை எபிசோட் கேம் சொல்ல யூ ஆர் ஆஸ்கிங் மீ ஐ டோன்ட் நோ. நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு தான் ஃபேன்ஸ் கொடுக்கணும் இந்த ஆப்ஷனை. யூ ஆர் ஆஸ்கிங் மீ அப்படின்னு கொடுத்தா நீங்கள் என்கிட்ட தான் பேசிக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு மேக்ஸின் பேர் சொல்லி தான் கூப்பிட்டாங்க. இவங்களும் பார்த்து தான் இருந்தாங்க. நம்ம வந்துட்டு ஐ டோன்ட் நோன்னு கொடுத்துருவோம். உனக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா மேக்ஸ்? Anybody here who knows their stuff? Louis Jagger as a French painter who created என்னடா பெயிண்டிங் இது? ஓ அதைத்தான் இவர் தான் அதை எடுத்தாரா? போர்ட்ரேட் ஷாப் லைக்ஸ் மிரர். அது மிரர் மாதிரி இருக்குமா? நீ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட அழுமூஞ்சி அப்படின்னு சொல்கிறான். ஓகே இப்போ திரும்ப கேம் பிளே வந்துருச்சு. கீழே பார்ப்போம். எல்லாத்தையும் பார்க்கணுமா? ஜேர்னல் லுக் கொடுப்போம். ரீட் கொடுப்போம். என்ன படித்து முடிக்க லேட் ஆயிரும். சரி அடுத்து பார்ப்போம். இமெயில் செக் பண்ணுவோம். ஓகே இவ்வளோ இமெயில் வந்திருக்கு. டேடு கொடுத்து பார்ப்போம். A very special 18th birthday. You are an adult now, but you are still young. You are a little girl. Check your order. Don't blow it all at once. ஓ நீ அக்காவுக்கு பர்த்டேவா? ப்ரோஸ் அக்காவுக்கு பர்த்டே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே அக்காண்டு. இல்லை ஹாப்பி பர்த்டே மேக்ஸின் கூட சொல்லுங்கள். நம்மளை பொறுத்தவரைக்கும் அக்கா தான். ஸோ அதனால் ஹாப்பி பர்த்டே அக்கா. எனக்கு 15 வயசு தான். அது எனக்கு அக்கா தானே அவங்க. ஓகே ஹாப்பி பர்த்டே அக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே அம்மா கிட்ட போவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேக்ஸின். we can believe it's been 18. உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. எங்களால் நம்ப முடியல. since you are bad to us. இப்போ நீங்கள் கிடச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஓகே கிளாஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கட்சின்ட்டு ஆயிடுச்சு. டோன்ட் ஃபர்கெட் தி டெட்லைன் சப்மிட் ஃபோட்டோ இன் த எவ்ரிடே ஹீரோஸ். விண்டோரோட ஃப்ளைட்டில் சான் ஃப்ரான்சிஸ்கோ போவேன்றாரு. ஸோ அங்கே இருந்து அவங்களோட ஃபோட்டோகிராஃபி கரியர் ஆரம்பிக்கும்ன்றாரு. ஓகே நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க. டெல் டோன்ட் ஹைட். அங்கே ஒழிச்சிக்காத. Yes, Max, see you protecting send is okay. ஓகே நம்ம கிளம்புவோம். என்ன அக்கா உண்மையே இருக்காங்க. அந்த கனவு நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்களோ. நோட் புக் டேப்லெட் லீவ் த கிளாஸ்னு ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. ஓகே கிளாஸ் எடுப்போம். கிளாஸில் முடிஞ்சிருச்சுல. ஐ சி யூ மேக்ஸ். உன்னை நான் பார்த்துட்டேன். உன் வருகையை பற்றி நான் எப்படியாவது பேசணும். I will photograph future stars avoiding hiding in her picture. I have to. I didn't have any time. Do I have to அப்படின்னு கொடுப்போம். Do I have to? I just don't think it's big deal. இது பெரிய டீலாக தெரியலன்றாங்க. மேக்ஸ் யூ ஆர் பெட்டர் ஃபோட்டோகிராஃபர். பெட்டரான சூப்பரான ஃபோட்டோகிராஃபர்ன்றாரு. எனக்கு தெரியும் உனக்கு முன்னாடி யாரும் உனக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க. பட் லைஃப் வாண்ட் வெயிட் டு ப்ளே கேட்சப். இது உனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. இந்த உலகம் ஒன்னது. இந்த உலகம் உன்னுடையதுன்றாங்க. பட் யூ கேவ் டு ஹேவ் ஃபீவர் டு டேக் இமேஜஸ் டு. படிக்கிறவங்களும் போயிடுச்சு. இங்கே பாரு நம்மளாம் தைரியமானவங்க. உனக்கு கிடைக்கிற பரிசுகளை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கோ அப்படின்னு நம்ம ஃபோட்டோகிராஃபி சார் சொல்கிறாரு. ஆல்ரைட் ப்ரோஸ் அந்த கிளாஸ் வெளியே போமா? போகலாம். ஆனால் கிளாஸ் நல்லா இருக்கா ப்ரோஸ்? ஃபோட்டோவாக போட்டு வச்சுருக்காங்க. ஓப்பன். ஓ கட்சின் பிளே ஆகுது. உண்மையான உலகத்திற்கு வரவேற்கிறேன். என்னங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்களை பார்க்க புள்ளியில் அந்த வந்தவங்க மாதிரி இல்லை. அதான் அந்த போனாங்களே கருப்பு கலரில் பிங்க் கலர் ஹூடி போட்டுக்கிட்டு. ஐ நீட் சீரியஸ் டைம் அவுட் இந்த பாத்ரூம். நான் இப்போ என் முகத்தை கழுவணும். என்னை பார்க்க ஒரு லூசர் மாதிரி இருக்குது. ஸ்கொயர் எனிக்ஸ் வழங்கும் ப்ரோஸ் இந்த பாட்டுக்கு நான் காப்பி ரைட்டு போட மாட்டாங்கல்ல. டோன்ட் வுட் என்டர்டைன்மெண்ட். காருண்யா டெக் தமிழ் கேமிங் வழங்கும். டைட்டில் போடுங்கடா.
ஓகே. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், வாழ்க்கை வினோதமானது, எபிசோடு 1. மொத்தம் எத்தனை எபிசோடு? எல்லாத்தையும் பேச முடியுமா? நம்ம போக வேண்டியது பாத்ரூம் தான். நம்ம ஸ்டோரியை மொதல் பார்ப்போம். கோ டு த பாத்ரூம் அண்ட் ஸ்ப்ளாஷ் யுவர் ஃபேஸ். ஓகே, பாத்ரூம் இதாக இருக்குது. ஓகே, பாத்ரூம் கூட போவோமா? என்டர். ஓ, இங்கே ஒரு கட் சீன். ஓகே, எம்டி குட், நோபடி கேன் சி இன் மில்டவுன் எக்ஸப்ட் ஃபார் மீ. ஓகே. ஓகே, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்புவோம். யூஸ் என்ன யார் எப்படின்னா வரைஞ்சிக்கிற கண்ணாடியில்? ஓகே, இது என்னது? ஜஸ்ட் ரிலாக்ஸ், யூ ஹாவ் அ கிஃப்ட், டார்ச்சரிங் யுவர் செல்ஃப். யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். அடையா பண்ணி இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதாக இருக்கே. ஒரு கதவை பூட்டுனா ஒரு ஜன்னல் திறக்கும் ஆர் சம்திங் லைக் தட். இந்த மாதிரியா? ஓகே கேர்ள், யூ காட் ஃபோட்டோ. ஓ, பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ எடுக்கணுமா? ஓகே, இப்போ எடுப்போமா ஃபோட்டோ? ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓ ஓ, இது பிரிண்டர் கேமராவா? ஸோ இந்த கேமரா பேர் என்னன்னு தெரில எனக்கு. ஓ, யாரோ வராங்க, பாத்ரூம்குள்ளே யாரோ வராங்க. நம்மளால தேடுறானா? என்னாச்சு உனக்கு? ஏதோ பயத்துலேயே வரான். ஓகே, எல்லாம் சரியாக இருக்குது. டோன்ட் ஸ்ட்ரெஸ், யூ ஆர் ஓகே. நீ நல்லா தான் இருக்க ப்ரோ. ஜஸ்ட் கவுண்ட் 2 3. 3 வரி எண்ணு. ஏதோ தப்பு பண்ணிட்டான் போல இருக்கே. யாரையா கொண்டுட்டானா? கொண்டுட்டான் போல இருக்கே. ஏன்னா இதுக்குள்ளே யாரும் வராங்க? உனக்கு என்ன தான் வேணும்? ஐயோ, கெட்ட வார்த்தை நான் பேசுகிறாங்களே எப்படி? ஓகே, இங்கே யாரும் இல்லை. நீ காசு எடுத்துட்டியா? அது என் குடும்பம். நீ அந்த பம்ப்கின் ஹெட்டை போட்டு அந்த குழந்தைக்கு மேலே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க. ஆக்சுவலி ப்ரோ, இதுக்குலாம் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்லாம் கொடுத்துட மாட்டாங்களே இந்த ஒரு வார்த்தைக்கு. மென்னைக்கு ஓகே, லீவ் த ஓகே. ஐயோ, டேய் கொஞ்சமாச்சும் ஒழுங்காக பேசுங்களாண்டா. எங்கிட்ட இருந்துடா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? நான் அங்கேயும் இங்கேயும் கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ, கன் எடுத்துட்டான். இது எங்கேருந்து எடுத்த? நீ என்ன பண்ணுற? சீக்கிரம் அது கீழே போடு அப்படின்னு நம்ம அக்கா சொல்கிறாங்க, அந்த ப்ளூ முடி அக்கா. ஐயோ, சுற்றுவானான்னு தெரிலையே. ஏம்மா போய் காப்பாற்றேம்மா, அக்கா போய் காப்பாற்று. சுட்டுட்டான். என்னடா ஸ்லோ மோஷன் கொடுக்குறாங்க? சுட்டுட்டாங்க. என்னாச்சு? சுட்டுட்டாங்க. ஏய் ஏய் என்னாச்சு இப்போ? கனவா இதுவும்? திரும்பவும் கெட்ட வார்த்தையா? இதுவும் கனவா? நான் பாத்ரூமில் இருந்தேன், அவன் சுட்டான் அந்த பொண்ணை. என்ன ஆச்சு இங்கே? இப்போ இங்கே என்ன நடக்குது? இப்போ எப்படி இங்கே திரும்ப வந்தேன் அப்படி நம்ம அக்கா நான் சொல்லிகிட்டு இருக்காங்க. திரும்ப அதே ஃபோட்டோகிராஃபி பேச்சு, அதே தான் இப்போ சார் லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு இப்போ? ஓ, அதே மாதிரி பேப்பர் தூக்கி போடுறாங்க. என்னடா ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை ஓட்டி காட்டுறீங்க? ஃபோன் ரிங் ஆகுது. ஓ, கேமரா கீழே வந்து வந்துடுச்சு. இப்போ ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை ஓட்டி காட்டுறானுங்க. ஒருவேளை ப்ரோஸ் இது நம்ம பவரா டைம் ட்ராவல் பண்ணுறது? இது நம்ம பவர்னு நினைக்கிறேன், டைம் ட்ராவல் பண்ணுறப்போ. ரீவென்ட் ஸ்பைரல். ஆமாம் ப்ரோஸ், நம்ம பவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணுற பவர். ஓ, இதுதான் கேம் கான்செப்டா? ஓகே, பிசி கேமு பண்ணலான்னு எடுத்த ஃபேன்ஸ் அப்படி இருக்கு. ட்ரெயில் கூட பார்க்காம ஏற்றிட்டேன். பார்த்தா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்டில் இருக்குது. ஓ, என்னால் பண்ண முடியுது. ஓ, ஹியூமன் டைம் மிஷின். கரெக்டான நேரத்தில் சொல்கிறாரு. ஓகே காய்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.